எகிப்து தேசத்திலிருந்து ஆபிராம் தன் மனைவி சாராய், மருமகன் லோத்து மற்றும் தன்னுடைய எல்லா செல்வங்களோடு வெளியேறி மீண்டும் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்தான். ஆபிராம் மாடுகள், ஆடுகள், வெள்ளி, தங்கம் ஆகியவற்றால் மிகுந்த செல்வம் பெற்றிருந்தான். அவன் தெற்கு பகுதியிலிருந்து பயணம் செய்து முன்பு தங்கியிருந்த பெத்தேலும் ஆயியும் இடையே உள்ள அந்த இடத்திற்கு திரும்பி வந்தான். அங்கே முன்பு கட்டியிருந்த பலிபீடத்தின் அருகில் ஆபிராம் தங்கினான். அவன் தேவனுடைய நாமத்தை அழைத்து அவரை மீண்டும் ஆராதித்தான். தேவன் அவனோடு இருந்தார். லோத்தும் ஆபிராமோடு சேர்ந்து பயணம் செய்தான். லோத்துக்கும் மாடுகள், ஆடுகள், கூடாரங்கள் என அதிகமான செல்வம் இருந்தது. ஆபிராமுக்கும் லோத்துக்கும் இருந்த செல்வம் மிகுந்ததால் அவர்கள் இருவரும் ஒரே இடத்தில் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. அந்த தேசம் அவருடைய மிருகங்களையும் மனிதர்களையும் தாங்க முடியாததாக இருந்தது. அதற்கிடையில் அந்த நாட்களில் கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் கூடியிருந்தார்கள். ஆபிராமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது. இதை கண்ட ஆபிராம் சண்டை பெரிதாகாமல் தடுக்க விரும்பினான். அவன் லோத்திடம், நமக்குள் சண்டை வேண்டாம், நாமே சகோதரர்கள், முழு தேசமும் உன் முன் இருக்கிறது, நீ ஒரு பக்கம் தேர்ந்தெடு, நான் மறுபக்கம் போவேன் என்று சமாதானமாக பேசினான். லோத்து தன் கண்களை உயர்த்தி பார்த்தான். அவன் யோர்தான் சமவெளி முழுவதும் நீரால் நிறைந்ததும் மிகவும் செழிப்பானதும் இருப்பதை கண்டான். அது சோவார் வரைக்கும் தேவனுடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசம் போலவும் அழகாக இருந்தது. அதனால் லோத்து அந்த சமவெளியை தேர்ந்தெடுத்து கிழக்கு திசையை நோக்கி பிரிந்தான். இவ்வாறு ஆபிராமும் லோத்தும் ஒருவரையொருவர் பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் தங்கினான். லோத்து சமவெளி பகுதிகளில் வாழ்ந்து சோதோம் நகரத்தின் அருகே தன் கூடாரங்களை அமைத்தான். ஆனால் சோதோம் மக்கள் தேவனுக்கு முன்பாக மிகுந்த துன்மார்க்கமாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள். லோத்து பிரிந்த பிறகு தேவன் ஆபிராமிடம் பேசினார். நீ நிற்கும் இடத்திலிருந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று கண்களை உயர்த்திப்பார். நீ காண்கிற எல்லா தேசத்தையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன் என்றார். மேலும் தேவன், உன் சந்ததியை பூமியின் தூசியைப் போல அதிகமாக்குவேன், பூமியின் தூசியை எண்ண முடிந்தால் மட்டுமே உன் சந்ததியையும் எண்ண முடியும் என்று வாக்குத்தத்தம் அளித்தார். அதற்கு பிறகு தேவன் ஆபிராமிடம், நீ எழுந்து இந்த தேசத்தின் நீளமும் அகலமும் முழுவதும் நடந்து பார், இதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கூறினார். ஆபிராம் தன் கூடாரத்தை எடுத்து எப்ரோன் அருகில் உள்ள மம்ரே மரத்தடிக்கு வந்து தங்கினான். அங்கே அவன் தேவனுக்கு இன்னொரு பலிபீடம் கட்டி அவரை ஆராதித்தான். மனிதன் தேவனுக்காக விட்டு கொடுக்கும் போது தேவன் அவனுக்காக அனைத்தையும் உறுதி செய்கிறார். சண்டையை தவிர்த்த ஆபிராம் தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்றான்.